ಹೋಟೆಲ್ ತೋರ್ಸೋಣ ಬಿಯ ತುನ ಬರೋಟ ಚೆನ್ನಾಗಿರಲ್ಲ ತುಂಬಾ ತೋರ್ಸೂರಿಲ್ಲ ನಮ್ಮ வரும்போது சாப்பிட்டாத வந்துட்டான் பசி எடுத்துக்கிச்சவனே பட்ஜெட்டா அது என்ன பண்ணலாம் இருடா ஏன் பெரிய ஐயா முனி சொல்றேன் பக்கத்துல அவ யாரு நான் என்ன யாரா வண்டி பொறுமையா வந்தா தகுதி புருன்னு போனா பாத்து அம்மாளுக்கு சப்ப வரல மங்கை மனது ஆலயமானது மங்கை மனது ஆலயமானது மங்கை மனது ஆலயமானது மங்கை மனது மனைவி எவ்வளவு அன்பா பாதத்தை பண்ணிக்கிற என்ன நீரோட்டம் பாத்துக்கிறோம் நீரோட்டம் எவ்வளவு பண்ணிடுறோம் அதில் தான் பார்ப்பாங்க என்ன என்ன நல்லது இருந்தா கூட கட்டுது நினைக்கிறீங்க நீர் சொன்னாரு என்கிட்ட பொம்பளை எல்லாம் சண்டை போடுறாங்க தண்ணி இல்லாத கஷ்டப்படுறாங்க தண்ணி இல்ல பஞ்சு கை ஊத்து கூட தண்ணி இருக்க மாட்டேன்னா அதனாலதான் அவரு என்ன டேங்க் காட்டுற மாதிரி நீரோட்டம் பார்க்க சொன்னாரு ஒரு டேங்க் இருக்குது அதுலயே மாறுறாங்க அதுக்கு இன்னொரு டேங்க் போனாரு அதே நீரோட்டம் பாத்துக்கிறேன் ஏண்டா எதோட நீரோட்டம் பாப்பாங்க தேங்காவில பாப்பாங்க எலுமிச்சி மேப்பா சொப்பு கொட்டத்துல பாப்பாங்க இப்ப மிஷினே வந்துச்சு பாக்குறதுக்கு அவங்க தமிழ்நாட்டு ஆளுங்க நான் சீனா சீனாவா ஆமா சீனாவில வந்து எதுக்குடா எதுக்கு பட்டது போறதா வர்றதுக்கு போது அது சீனா வந்து வந்துடும் சீனா சீனா எவ்வளவு நீட்டு வச்சுக்கிறோம் டேய் எவ்வளவு ரெண்டு பெருசாதமா இருக்கும் உங்க சொல்லாத வெளியோ டேய் போற போக்கு சீனாவில வந்து சீனாவில சின்ன பெங்களூரு மாமோ சத்தியமா நாலு எழுதி நீ போடாது என்னதுடா கூலிக்கு நான் தெரியுது என் மனைவியாடாங்க சீனா பத்தி மட்டும் பேச அங்க இந்த மாதிரி ஒரு 2 வருஷம் புறம்போக்கு நீ பட்டாள வாய் நாங்க பட்டாள நீ வேற வேலை செய்யறோம் புறம்போக்கு இன்னைக்கு இங்க குச்சி போட நாளைக்கு இன்னொரு ஏரியால போடுவேன் பட்டாக்கு நீ 5 கணக்கு கையெழுத்து வாங்குறது கையெழுத்து போடுறது நாங்க யாரு இந்த நாட்டு ஆளக்கூடிய நாங்க எனக்கு கையேந்திரம் ஒண்ணு மாதிரியா உனக்கு பிச்சை போடுறது நாங்க பிச்சைக்காரன் இடமா குழந்தை போய் வாங்க மூடுங்க கரெக்டா பாத்துன்னு அவ கோவ காட்சின்னு தெரியல உனக்கு எப்படி பாக்குறதுன்னா எப்படி பாக்குற சலங்க வந்து ஆடணும் சலங்க ஆடிச்சுன்னா அந்த தண்ணிக்குது நாட்டும் இந்த சலங்க ஆடினா தண்ணிக்குது நாட்டும் ஆடலாம் இல்லன்னு அர்த்தம் சரி பாரு இருக்குதா
நல்லா செய்டா. அதுக்கிட்ட கூட தண்ணி இல்ல, காலி பண்ணிட்டு நாய்கிட்ட விடமா பாப்பாக்கா. உங்ககிட்ட தண்ணி நிறைய வச்சுங்களா? செங்காட்டு போகும் இதுவா? பாரு இங்க இருக்குதா? இல்ல எங்க? கீழே பாருங்க, பூமியை பாரு. நீ இங்க பாக்குற தண்ணிக்குதா? ஆட்டா ஆல்லடா. போர் போற பாரு. அம்மாக்கு பின்னாடி காமிச்சாதீங்கடா. அந்த தக்கு நான் பார்த்த தண்ணி. ஏய் ஓ ஏய் போடா, தூர போ. என்னால இருமா? ஏய் போடா. ஐயா எரிஞ்சு வீரணுவோ. டேய் அப்படிதானே கோபம். முன்னாடி கூட இப்படிதான் எரிஞ்சு வீவாளு. ஆமா, எத்தனையோ பேர் நாம போட்டு பாத்துக்கிறேன். இதுனா நாம கம்பெனி முத்திரு முத்திரையா? அதையும் அவ்வளவு தூரம் வந்துக்குது. நாம போட்ட போது கோயிச்சா வேட் சொல்ல ஓயிச்சா ஓயின்னு வந்துச்சு. அடப்பா எதற்கு ஒரு ஃபேனுக்கு 4 ஃபேன் உங்களுக்கு எப்படி வருவோம்? அவங்க வீட்டு பண்ணி அவங்க உட்காடுறாங்க, காத்து வாங்கினா கூட போற, துணி காய போடுறாங்க. விடுடா, என்னுடைய மகளையும் பார்க்கணும். நம்மளோட பிள்ளைங்க எனக்கு பெரிய ஐயா முனி சொல்றான். பக்கத்துல படுப்பாங்க. ஏன் தெரியுமா? ஐயம்மா போடா ஏரியா. ஆமா அவ யாரா? நான் என்ன யாரா? அடிப்படி கால மடிக்க. பணம் மகர மாட்டது யாரது? வண்டி போறிமா வந்தா ஒரு ஜவுதி புர்றன்னு போனா. ஏறவா. ஆமா பாத்து. அம்மாளுக்கு சப்ப வரல. ஏய் அடிப்படி போய் சொன்னீங்க. சரி விடு. தாய்க்கு சம பாத்துக்கற மேல போய் உட்கார். ஏண்டா? தட குழந்தை. சின்ன குழந்தை இடுப்பு மேல உட்கார்றா. நீ யாருமாடா கேரியடா? நீ அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆவணும். நீ யாரு அவ யார் அவன்? ஏற்கனவே எங்க அம்மா மட்டும் இந்த இவார கூட படுத்துறாது. சரி விடு. முடியல அவங்களால. அம்மா ஆயில்மென்ட் தர போறியா? ஏதியா? கை அடிபடிடா. ஏய் தம்பி கனவுல கூட நினைச்சு பார்க்காத. ஓ நாம அம்மா தப்பா பேசுற. மெடிக்கல் வாங்கிட்டு வச்சுக்கிறேன். சாப்பாடுல விஷம் வச்சு சாவச்சிடு. மெடிக்கல் வாங்கிட்டு வச்சுக்கிறேன்றா. மோசமான உடாது. உடனே டீ குடுமா, டீ குடுமான்றியா? முஞ்சிச்சு கதை. பயம்ல வேலை. ஏய்
என்னடா அம்மா அப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி நாள். ஆமாங்க. ஆனா தீபாவளி பொங்கல் அந்த சந்தோஷமா இருப்பாங்க. ஊர் ஜனமே சந்தோஷமா இருக்கும். ஆனா நம்ம வீட்டுல இந்த நாள் வந்து எல்லாருமே சந்தோஷமா இருக்கும். என்ன சொல்லுடா? அம்மாக்கு அப்பா நீ இருந்த நாள். கட்டிங் டே கட்டிங் டே வெட்டிங் டேடா. வெட்டிங் டே. திருமண நாள் வாழ்த்துக்கள். அவங்க இருக்குவேதான் ஒரு கஞ்சி இல்ல புறம்போக்கு பையன் நீ பிச்சை தான் எடுக்கணும். செஞ்சு பஸ் ஸ்டாண்ட்ல அவன் எடுக்கறான். அம்மா சொல்லுடா. அப்பா திருமண நாள் வாழ்த்துக்கள். தேங்க்ஸ்மா. அடே திருமண நாள் வாழ்த்துக்கள். சரி சரி மகனே. அம்மா உனக்கு சொல்லு சொல்லுங்க. அம்மா அம்மா நான் இப்பவே போயிட்டு உங்க 2 பேர்லயும் அர்ச்சனை பண்ணிட்டு வரேன் கோயிலுக்கு போயிட்டு. அப்புறம் போறேன். முதல்ல உனக்கு பிடிச்ச பால் கோவா செஞ்சு வச்சிருக்கேன். முதல்ல அதை சாப்பிட்டா அப்புறம் பால் கோவாடா. அதுவும் காளை மாட்டு பால் கோவா. காளை மாட்டுல போய் பால் கறக்க முடியுமா? அப்படி கிடையாதுமா. காலையிலே கறப்பதனால் அதுக்கு பேர் காளை மாட்டு பால் கோவா. காலையில கறந்த பால்ல பால் கோவா செஞ்சுக்கிறாங்க. மாலையில கறப்பதனால் மாலை மாட்டு பால் கோவா அப்படி சொல்லுவாங்க. சீனாவில் எழுதி வச்சுக்கிது தெரியாது. சரி சரி போய் சாப்பிடு. நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். எங்கனா போடா செல்லம். ஏய் எங்க வேணா போடா ஓடியா செல்லம். நீ போய் வரடா. போடா. போடா. அம்மா கொஞ்சிங்கறாங்க. என்னங்க எப்படி நான் கொஞ்சம் உனக்கு என்ன இந்த ஈனால சிறப்போட இருக்கு. முன்னாடி யாரோ வராங்க பாரு. நல்லா இருக்கீங்களா? தளபதி யாரு? ஏய் போட வரோம். தளபதி யாரு? வண்டி வச்ச பிள்ளை கூட்டு ஓர கட்டி வச்சால நல்லா இருக்கறியா? எந்த மாதிரி கிடையாது. வணக்கம் மகாராணி அவர்களே. இளவரசே வணக்கம். எவ்வளவு பணிவு. எனக்கு வந்த உடனே எனக்கு கைய ஓடல கால ஓடல. அண்ணா என்ன அவனே நிக்குதா? எவ்வளவு நேரம் பார்த்து வந்திருக்கீங்க. எனக்கு அப்படியே பதன்னு இருக்குதுண்ணா. சரி சொல்றியா வேணும் என்னமோ ஆசையா? ஒண்ணுமே புரியல எங்க அம்மாக்கு. கையும் ஓடல காலம் ஓடல. அம்மா வருஷத்துக்கு கழிச்சு வந்தா இல்லையோ. ஐயோ சாப்பாடு தான் போடணும். வேற என்ன சாப்பிடலாம். என்ன அஜிண்டா சாப்பிடலாமே? இரு பேச்சு தானே இருக்கிறாங்க. அஜின் பாடுறேன் மராஜி வந்துக்கிறீங்க. அதனால என்ன சார் பீச் சாப்பிடுவா? ஒயின் சாப்பிடுவா நீ? எங்க அம்மா ஒயின் சாப்பிடுறத எப்படி தந்தாலுங்கிறாங்க போல. அதிகமா குடிகார பையில குடிச்சு மீறிதா குடிக்கும். ஓபன் பண்ணி கொடுக்கணும். அவர் பல்லால கடிக்க மாட்டாரு. அண்ணே என்றும் இல்லாம நேற்று தேடி வந்திருக்காரு. நல்ல செய்திமா சொல்லுங்க. இவனை முதல்ல அனுப்புங்க. திருப்பதி ஒரே ஒரு மகன் உங்களுக்கு தெரியாதா? அவனுக்கு பெண் கேட்க வந்திருக்கா. மாமா நீங்க கேட்கலாமா? அத்தை நீங்க கேட்கவே கூடாது. 3 ஒரு வார்த்தை சொல்லுங்க. கட்டின புடவையோட என் தங்கச்சி கை பிடிச்சாங்க. வாடகை வாங்குறா பயமொழியா? சொல்ல தேவல அப்படின்னு சொல்ல வர. ஆமா நீங்க சொந்தம் நாங்க யாரு? ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. எப்போ என் தங்கச்சி பிறந்தாரோ அப்பவே கதிரவனுக்கு எல்லாம் முடிவு செய்தாங்க. போட்டோம். எங்க அப்பா அம்மா முடிவு பண்ணிட்டாங்க. தடையே இல்ல. எப்ப சொல்லுங்க கல்யாணத்தை வச்சுக்கலாம். குழந்தையில பறித்து போட்டோம். என்னப்பா தானே இப்ப வளர்ந்துட்டா. அவன் மனசுல என்ன இருக்குது கேட்டு வேண்டாமா? நியாயம் இருக்கு. கூப்பிட்டு கேட்கலாம். நம்ம வீட்டை தேடி மாமாவும் அத்தையும் வந்திருக்காங்க. அம்மாடியோ காலைல போய் விழுந்து முதல் ஆசீர்வாதம். யாரு நம்ம அத்தை நம்ம அம்மாவா? அத்தை மாமா இருவரும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. எல்லாரும் என்ன மேல கை வைக்கிறேன்? வளர்ந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க. பால் சாப்பிடுறீங்களா? பால் சாப்பிடுறீங்களா? ஓட்டல தோத்துனா பியத்துனா பரோட்டா சனாரனா சும்மா தோத்துறாளா நம்ம நாடு காவல போடா அலினா தோத்து வரும்போது சாப்பிடாத வந்துட்டான். பசி எடுத்துக்கிச்சு அவனுக்கு. பச்சட்டா அது என்ன பண்ணலாம்? இருடா ஏன் பாப்பற? இல்ல ரொம்ப நாள் கழிச்சு சம்மந்தம் கட்ட வந்திருக்காங்க. அட பாவி சம்மந்தம் கட்ட சம்மந்தம் பேசு பட்ட ஓர பேசுற போடுறேன் கம்மிடணும். வீடு தேடி வந்தோரை ஓடி ஆடி உபசரிக்கணும். கம்மிடணும் தோட்டோடனால எப்ப பாரு நம்ம நானங்கற எப்படி கேக்குமா? சரி விடுடா அதோட அவங்களே அமைதி ஆயிட்டாங்க. ஏன்டா இப்படி இருக்கற? பேசுங்க பேசுங்க. ஆமா அவரே
வணக்கம் தளபதியாரே. உண்மையிலே இப்பதான் எனக்கு நெஞ்சில பாலவாத்த மாதிரி இருக்குது. என்னப்பா சொல்ற? என்ன உண்மையிலே ஒரு வீட்டுல ஒரு கல்யாணம் நடக்கிறதுனாக்கா மருமகன் வந்த பிறகுதான் அந்த குடும்பம் உயர்வா தாழ்வான்னு சொல்லுவாங்க. ஆமா. ஆனா குழந்தை நம்ம வீட்டுக்கு வந்ததுன்னு வச்சுக்க, எதா சிக்கனம் பண்றோம் இல்ல சத்தியமா கரண்ட் பில்லு ரொம்ப சிக்கனம் ஆயிடும். என்னப்பா சொல்ற? ஆமா ஆயிடும். காலையில 300-400 பேருக்கு அரை டிபன் போடுறோம், சாப்பாடு போடுறோம், ராத்திரிக்கு மறுபடியும் டிபன் போடுறோம். எப்படி பார்த்தாலும் 500-600 தேங்காய் அரைக்கிறோம் மிக்சில. ஆமா. அம்மா வந்து வச்சுக்க, மிக்சிக்கு வேலையே தேவையில்ல, பள்ளியிலே கோதிடும். எவ்வளவு மரியாதை கொடுத்தா அண்ணன் தானே கூப்பிட்டவங்கள பல்லாலே கோதுறாங்களா? என் தங்கச்சி கிழக்கு அந்த அழகான பல்லு தாண்டா. உன் தங்கச்சி கிழக்கு பல்லு, உனக்கு அழகு சரியாத்து. மாமா, ஆமா ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க, என்ன காரணம்? பெண் கேட்க வந்திருக்கமா? யாரு? எங்களுக்கு ஆமா ஒரு பிள்ளை இருக்கா, மாமா இருக்காரு. அவனுக்கு உன்னை கேட்கதான் வந்திருக்கோம். அப்படியா? சொல்லி முடிவு அவனுக்கு இல்ல, சின்ன பிள்ளையில பார்த்தேன், மாமா பார்க்கவே இல்ல. மாமா கூட்டிட்டு வந்தீங்களா? பார்க்கவே தேவையில்லை, பார்க்கவே தேவையில்லை. புகைப்படம் ஏதாவது போட்டோ எடுத்துக்க, வருங்கால கணவரை பார்க்கணும் உனக்கு ஆசை இருக்காதா? என்ன பாரு, பூ அடிமுடு ரசமாலம் அது கூட என் வீட்டு போய் விச வச்சு சா வச்சிருவேன். மூஞ்சி வச்சு எழுதிக்கிறான் பாரு, சாப்பா நல்லா தான் நிஜமாதான் சொல்றீங்களா? உண்மைதாமா? அப்படின்னா மாமாவை கட்டிக்க எனக்கு போய் நிறைய பாவி பெண்ணது பொண்ணுனது, பொன்னது பெண் உணது, பெண்ணது பொண்ணுனது, பொண்ணுனது. வருகிற வெள்ளிக்கிழமை திருமண ஏற்பாடு. நாங்க நீங்க அவன் ஒரு போட்டு காலனாக்கா நீங்க அவசரமா பேசலாமா? வெள்ளிக்கிழமை நீங்க கல்யாணத்தை வைக்கலாமா? வெள்ளியோ கொல்லியோ நாள் வேணும். நாள் சரியில்லையா? சரியில்ல வேணாம். சனிக்கிழமை சனி போன தனியா போவது வேணாம். ஞாயிற்றுக்கிழமை நாய் படாத பாடு வேணாம். திங்கட்கிழமை தீப்பட்ட நாள் வேணாம். செவ்வாய்க்கிழமை அவ்வாய வாரி கூட வேணாம். புதன்கிழமை புத்துனுக்கிற பாம்பு கூட வெளியே வரது வேணாம். வியாழக்கிழமை கசாயமா போட வேணாம். 7 நாளும் தேவையில்லையா? முடிஞ்சு போச்சு 7 நாள். எத்தனை நாள் தான் வைக்கலாம்? என்னங்க நான் சொல்றேன், மார்கழி மாதம் 16ஆம் நாள் 10-12 கொளுத்தக்கார வச்சுக்கலாம். நான் அப்படியா? பெரிய மனுஷனா நீ? இல்ல ஒரு நாள் வைக்கிற கல்யாண நாள் வைக்கிறனா இன்னத்துக்கு 16 நாள் அதானே? 8ஆம் நாள் முடிஞ்சு போடும். சரி சரி, சொக்கர வார வெள்ளிக்கிழமை கல்யாணம் செய்ய முடியும். திருமணம் ஒரு 21,000 ரூபாய் கொடு. எதுக்கு? 1000 ரூபாய் போய் வர போக்குவரத்து செலவு. 20,000 ரூபாய் கல்யாணத்துக்கு முக்கியமான சாமான் வாங்கணும். என்ன சொல்றவன்? எல்லா சாமானும் வாங்கியாச்சுடா. பாட்டில் இந்த கல்யாணத்துக்கு யாரும் குடிகாரம் வரக்கூடாது. கல்யாணம் நடக்காது. அம்மால கல்யாணம் நடக்காது. கல்யாணம் பண்ணுங்கடா. கல்யாணம் நடக்காது. என்னதான் கௌரவமா கல்யாணம் செய்து தலைவாழை இலை போட்டு 32 வகையான பொரியல் கூட்ட செய்து வச்சு சீரக சம்பளம் அரிசி வச்சு போட்டு பசுமாட்டு நெய்யை வைத்து மடக்க நீ சாப்பாடு போட்டா வாசப்பல்ல வரும்போது ஆளை பார்த்து 180 ml ஒரு கோட்டை கையில கொடுத்து பாரு. அவன் பாத்ரூம்ல கை ஒரு இடத்துல போய் வாயில ஊத்தி பந்தில உட்காரும் போது 3வது இலையில ஊத்துற ரசம் இவன் இலையில தேங்கி கொய்ப்பி வச்சா கல்யாணம் சூப்பர் ஆகிட்டு போடுவான். பேர் வரும். ஆமா தண்ணி சாப்பிட்டு பாலி கட்ட விடமாட்டோம். கல்யாணம் நடக்காது. கல்யாணம் போயிட்டாங்க எப்பயோ போயிட்டாங்களா?